அபிராமி. என்னடா கவர் இது? கொரியர் கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கேன் சார். கொரியர் புரியர் எல்லாவனும் இப்படி யதார்த்தமா எடுத்துட்டு போற மாதிரி தான் போவானுங்க. அந்த பேனா கூட யதார்த்தவாதிக மாதிரியே போவானுங்க. பார்த்தா வந்து பொருளை கடத்திட்டு போயிடுவானுங்க. அந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட ஆகாது தம்பி. நம்ம தேடிட்டு இருந்த கஞ்சா போட்டலாம் கிடைச்சிருச்சு சார். சரிங்க சார். போடா இந்தயா அந்த வண்டியை போய் பாரியா. நீங்க ஏண்டா அவன் வயிற்ற கிழிச்சு தையல் போட்டு உயிரை பணைய வச்சு கடத்திக்கிட்டு வருவான். நீ முட்டாயை வாங்கிட்டு வர மாதிரி மேலே வச்சு எடுத்துட்டு வருவியோ? போலீஸ்காரங்கள கேன பசங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க நினைச்சியோ? சார் சார் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். உனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது சார். எனக்கு இது ஃப்ரெண்ட் வண்டி சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். வா வா உன்னை எல்லாம் லாக்கப் பண்ணி லாடம் கட்டனா எல்லாம் தான வெளிய வரும். ஏறா 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 ஏறா. ஏய் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். மூஞ்ச பாரு. ஏறா காலறா. என்னங்க தலைவலிக்குதா? காஃபி கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நானே ஒரு நல்ல புருஷனா இல்லையான்றதை விட்டுருவோம். ஆனா உன் புருஷன் ஒரு திறமையான போலீஸ்காரனா இல்லையா? உங்களுக்கு திறமை இருக்கிறதுனால தானே நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கீங்க. அடி என்னடி நீ ஏசியா இருந்து என்ன புண்ணியம்? வெளியில 1000 திருடனை பிடிக்கிற எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு திருடியை பிடிக்க முடியல. அதுக்கு நீயும் உடந்தையா இருக்கிறியோ என்னமோதான் சந்தேகமா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? யார திருடின்னு சொல்றீங்க? கண்ணே அப்பா வாடாமா. என்னப்பா? இப்படி உட்கார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்ப்பா? சின்ன வயசுல இருந்து அப்பா உன் விருப்பத்துக்கு மாறா நடந்திருப்பனா? திடீர்னு ஏன் இப்படி கேக்குறீங்க? சும்மா அது அம்மா கேட்கறேன். உன் படிப்பு, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ், நீ ஓட்டிட்டு இருக்கிற வண்டி எல்லாமே உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கு. ஆமாப்பா. கல்யாணங்கிறது வெறும் சடங்கு இல்லம்மா. உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு சம்பவம். எல்லா விஷயத்திலையும் உன் மனசுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி நடந்துக்கிற இந்த அப்பா உன் வாழ்க்கையை தீர்மானம் பண்ற விஷயத்துல மட்டும் எதிர்ப்பா நடந்துக்குவேனா என்ன? அப்பா என்னடா நம்ம அப்பா புரியாத புதிராவே இருக்கானேன்னு பாத்தியா? அன்னைக்கு அவ்வளோ அடாவடியா பேசினவன் இன்னைக்கு அவனைதா பேசுறானேன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? நான் ஒருத்தனை விரும்புறேன்னு அன்னைக்கே நீ சொல்லியிருந்தீனா நான் இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டேன். எங்கடா இவளோட சொந்தக்காரனை போய் கல்யாணம் பண்ணிடுவியோன்னு தான் அவ்வளோ கோவப்பட்டமா நானு. அடி பாவி, இதுக்காக தான் நீ கல்யாணம் வேண்டான்னு சொன்னியா? நான் என்னமோ நீ படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்னு பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். போய் சொல்லி என்ன ஏமாத்துற உன்ன. எதுக்கா அவளை அடிக்க போற? ஏன் நீ நானு காதலிச்சு கல்யாணம் பண்ணல? இப்ப நீ நல்லா இல்லையா? ஏன் நம்ம புள்ள இப்ப லவ் பண்ண என்ன தப்பாயிடும்? நம்ம கல்யாணத்தை காதல் கல்யாணம் சொல்லாதீங்க, கடத்தல் கல்யாணம். என்ன வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்து தாலி கட்டி என் வாழ்க்கையே அழிச்சிட்டீங்க. ஐயோ இல்லனா மட்டும் அம்பானிக்கு பொண்டாட்டி ஆயிருப்ப. 5க்கு 10க்கு எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருந்திருப்ப. எதுக்கு இப்ப நம்ம கதை? போ நீ சொல்டா கண்ணு. அப்பா என்னைக்காவது உன் விருப்பத்துக்கு மாறா நடந்திருப்பனா? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே உங்ககிட்ட பாடகிறேன். அப்படிப்பட்ட எங்கிட்ட போய் நீ ஒரு பொய் சொல்லிட்டிய. ஏமா அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் இல்லப்பா. எங்கே லவ் பத்தி சொன்னா நீங்க கோவப்பட்டு ஏதாவது பண்ணிடுவீங்களோன்னு பயந்துட்டேன்ப்பா. அட என்னம்மா நீ பாக்குறதுக்கு தான் உங்க அப்பா கடா முடான்னு ஒரே பழாப்பழம் மாதிரி. ஆனா உள்ள ஃபுல்லா இனிப்பு தான். வெரி ஸ்வீட் பர்சன். என் தலைமையில என் ஸ்டேஷன்ல எத்தனை லவ் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பேன். அப்பாவே லவ் மேரேஜ் தான். பொண்ணு லவ் பண்ணா எவ்வளவு பெருமையா இருக்கு எனக்கு. ஆமா இன்னைக்கு பைக்ல ஒருத்தன் கூட போயிட்டு இருந்தியே, அவன் தான் உன்னோட லவரா? பையன் என்ன பண்றான்? அவனோட ஃபேமிலி எல்லாம் எப்படி? பேர் சுப்பிரமணிப்பா. டிஎஃப்டி முடிச்சிட்டு சினிமா டைரக்ஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காருப்பா. ஆளை பார்த்தா சினிமா ஹீரோ மாதிரி தான் இருக்கான். என்ன ஒண்ணு
சினிமாக்காரன் வாயில கதை சொல்ற மாதிரி வாழ்க்கை அமையாதுல்ல. நான் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றேன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. அவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. கண்டிப்பா பெரிய ஆளா வருவாரு. என்னை தவிர இன்னொரு பொண்ணு அவர் மனசுல கூட நினைக்க மாட்டாரு. என் மேல அளவுக்கு அதிகமா பாசம் நீ வச்சிருக்காருப்பா. கரெக்டான ஆளை தான் நம்ம பிடிச்சிருப்ப. ஏன்னா நீ கெட்டிக்காரியாச்சே. நீ சொன்னா சரியா தான் இருக்கும். ஆனா அப்பா தான் அதுக்குள்ள அவசரப்பட்டு எம்பி பையன் எம்எல்ஏ பையன்னு எங்கெங்கயோ போய் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு அதிகாரம் இருக்கிறவர்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு வாழ்க்கை. ஆனா சினிமாக்காரனுக்கு அப்படி இல்லை. 1-2 படத்தை பெரிய ஹிட் கொடுத்துட்டாவே கோடிக்கணக்கில் சம்பளத்தை வாங்கி வாழ்க்கையை செட்டில் பண்ணிடலாம். உன்னையும் நல்லா பார்த்துக்குவான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தேங்க்ஸ்ப்பா. என் காதலுக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் சம்மதம் தெரிவிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் மட்டும் சம்மதம் சொன்னா போதுமா? பையனோட வீட்லயும் சொல்லணும்ல. நீ ஒன்று பண்ணு, அவனோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடு. நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். ம். சுப்பிரமணியம் நம்பர் 23 கேட்கிறது. சரிம்மா, காலேஜ்ல இருந்து ரொம்ப டயர்டா வந்திருப்ப. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ஓகேப்பா. என்னங்க ஆ? சந்தியா எனக்கும் பொண்ணுதான். என்ன கேட்காம நீங்களா முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க? ஏண்டி, இப்ப நான் என்ன கல்யாணத்துக்கு தேதியா குறிச்சு விட்டோம்? முதல்ல இந்த குடும்பம் தகுதி எல்லாத்தையும் நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். ஒத்து வந்தா அப்புறம் நான் உன்னை கூட்டு போறேன். நீ இல்லாம தேதியை நான் முடிவு பண்ணிடுவேனா? வாரேன். இவர் உண்மையிலேயே சம்பந்தம் பேசத்தான் போறாரா இல்ல நடிக்கிறாரா? ஒன்னும் புரியலையே. விஜி, என்னை விட நீ ரொம்ப அழகா பூ தொடுத்திருக்க. விஜி, விஜி, ஏ விஜி, என்ன நீ அழுதுன்னு இருக்க? நான் ஏதாவது தப்பா பேசினேனா? இல்லக்கா, நேக்கு அபிராமி அக்கா ஞாபகம் வந்துருது. அக்கா தான் நேக்கு பூ தொடுக்கவே கத்து கொடுத்தா. நான் சென்னைக்கு வந்து இவ்வளோ நாள் ஆயிடுத்து. தப்பி தவறி கூட அக்காவை நான் எங்கேயுமே பார்க்க முடியல. அக்கா எங்க இருக்காங்களோ எப்படி இருக்காங்களோ தெரியல. நேக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குக்கா. என்னடா அது, இது வரைக்கும் இன்னும் அபிராமி பேச்சை எடுக்காம இருக்கியேன்னு பார்த்தேன். எடுத்துட்டேன். என்னன்னே தெரியலக்கா. அபிராமி அக்காக்கு ஏதோ ஆக போகுதுன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. அபிராமி அக்கா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நான் பகவானை தினமும் வேண்டின்னு இருக்கேன். ஆனா என்னையும் அறியாம ஒரு பயம் என் மனசை போட்டு அரிச்சுட்டே இருக்கு. திரும்ப திரும்ப அந்த பயமே வந்து போறதுனால என்னால நிம்மதியா கூட இருக்க முடியல. அபிராமி அக்காவை பார்த்தாதான் என் மனசு சமாதானமாகும் தோன்றது. அபிராமியை பார்க்கணுங்கிற எண்ணத்தை அடியோட மறந்துடு விஜி. அவன் நேக்கு ஃப்ரெண்டு தான். ஆனா அவ செஞ்ச காரியத்தை என்னாலேயே ஏத்துக்க முடியலையே. யாரோ ஒரு குழந்தைக்காக புருஷன் குழந்தைன்னு எல்லா உறவையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. 1000 காரணம் சொன்னாலும் நேக்கு அது சரியா படல. அவளுக்கு ஒரு நியாயம் இருக்குல்லக்கா. பொதுவான நியாயம்னு ஒண்ணு இருக்கு விஜி. என்னதான் நடந்திருந்தாலும் அபிராமி ஆத்துக்குள்ளேயே இருந்து போராடி இருக்கணும். வாசுபடியை தாண்டி வந்திருக்கவே கூடாது. அதனால்தான் உன் தோப்புனாருக்கு அபிராமினாலே ஆகாம போயிடுது. நீயும் தான் அபிராமியை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு ஒத்துண்டு தான் நீ என் கூட வந்த. அப்படி இருக்கிறச்ச தோப்புனார் பேச்ச மீறி நீ அவளை பார்க்கணும்னு நினைக்கலாமோ? இவ்ளோ நாளா நான் என் அக்காவை பத்தி எதுவுமே கேட்காம தான் இருந்தேன். அந்த காஞ்சிபுர கலெக்டர் சுட்டாங்கன்னு அவங்க போட்டோ கூட பேப்பர்லயும் டிவிலும் பார்த்ததுல இருந்து நேக்கு தூக்கமே போயிடுத்துக்கா. அந்த கலெக்டர் சரண்யாவும் மாதிரியே அபிராமி அக்காவும் இருக்கிறதுனால அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நினைச்சு மனசு பதறுதுக்கா. விஜி, நீ ஒன்னும் கவலைப்படாத. அபிராமி சின்ன வயசுலயே ரொம்ப துணிச்சலானவ. இல்லன்னா இப்படி தைரியமா சென்னைக்கு கிளம்பி வந்திருப்பாளா? இத பாரு, நீ எதையும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. போய் வேலையை பாரு போ. யார் சார் நீங்க?
எங்காத்துக்கு ஏன் வந்தேள்? சார் சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்கேன்ல. சார் யார் நீங்க? யாருன்னு கேக்குறல்ல, சொல்லுங்க. பேரு தேவராஜ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். வழக்கமா தப்பு பண்றவாள மாமியார் வீட்டுக்கு கூட்டு போறதா எங்கட வழக்கம். ஆனா போலீஸ்காரனோட பொண்ணாச்சே, அப்பா மாமியார் வீட்டை நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இத பாருங்க, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. நேக்கும் புரியல மாமி. என்ன தைரியத்துல உன் மச்சின என் பொண்ணை காதலிச்சான்? அவன் காதலிச்சதை விடுங்க, தயிர் வடையும் சிக்கன் 65 சிங் பண்ண பாக்குறானே. அது அவனுக்கு தான் அறிவில்ல. சின்ன பையன் ஏதோ தப்பு பண்றான், வயசுல மூத்தவா, நீங்களா எடுத்து சொல்லலாம்ல. என் மச்சின லவ் பண்ற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. நோக்கு ஒன்னும் தெரியாது, நீ ஒரு அசடு. ஆனா உன் ஃபேமிலியை பத்தின மொத்த டீட்டெயிலும் நேக்கு தெரியுமே. உன் புருஷன் சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேள். உன்னோட மச்சினன் ஏதோ சினிமா எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். இந்த பொண்ணு வீட்டுல வேலை செய்யறேன்னு சொல்லி வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்காள். அத்தனை விஷயம் எனக்கு நன்னா தெரியும். உன் மச்சினன் நான்டா நீ அன்பா சொல்லி அவனை அமைதியா இருக்க வச்சுட்டேன்னா உன்னோக்கு நல்லது. அதிகாரத்தையும் அராஜகத்தையும் யூஸ் பண்ணணும்னு நினைச்சேலோ, இந்த தேவராஜ் எந்த தூரமான போவான். இது பாருங்க, ஆம்பளை இல்லாத நேரத்துல வந்து இப்படி அத்துமீறி பேசிட்டு இருக்காதே. ஆம்பளைங்க இல்லாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க மாமி. ஏன்னா இருந்திருந்தா புடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பொங்கல் வச்சிருப்பேன். தப்பு பண்றவாளை புடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு இல்ல நான் போலீஸ் ஆனது. நான் தப்பு பண்ணா எந்த போலீஸ் என்ன பிடிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் போலீஸ் ஆனேன். புரிஞ்சதோ? நான் நினைச்சா உன் குடும்பத்துல என்ன மாதிரி வேணா கேஸை எழுதி உன் குடும்பத்துல இருக்கிற மொத்த பேர் இதுக்குள்ள வச்சிருவேன். என்ன மாதிரின்ற வார்த்தைக்கு நீ எவ்வளவு அசிங்கமா நினைச்சாலும் அவ்வளவு அசிங்கத்தை நிஜமாக்கி காட்டுவான் இந்த தேவராஜ். ப்ளீஸ், நீங்க பேசுறதை கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு போயிடுங்க. இந்த பயத்தை உங்க வீட்டு பிள்ளையாண்டான்னு சொல்லி வைங்கோ. கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் இருக்கேன்னு ஆட்டம் போட்டா பார்த்து பார்த்து அக்கு வேற ஆணி வேற ஆக்கி பையனை சவமாக்கிடுவேன். அதுக்கப்புறம் அவன் உயிரோட இருக்கிறது ஒண்ணுதான், சவத்தை புதைக்கிறது ஒண்ணுதான். ஐயோ போதும், நீங்க பேசினதெல்லாம் போதும். இதுக்கு மேல எதுவும் பேசாதே. தயவு செஞ்சு போங்க. போற மாமி, நான் வாத்துல உட்காந்து சம்மந்தி சாப்பாடா சாப்பிட வந்திருக்கேன். பாரு மாமி, என் பொண்ணுக்கு நான் பெரிய இடத்துல மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கேன். அதையெல்லாம் தாண்டி உன் மச்சனை என் பொண்ணை காதலிக்க ஆசைப்பட்டா பையனை கொன்னுருவேன். என் பொண்ணு கூட சுத்தினது போனது வந்தது எல்லாத்தையும் மறந்துட சொல்லுங்க. அவ போற திசை பக்கம் கூட போக கூடாது. அவன் இனிமேல் எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டா முதல்ல உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கிடும். புரிஞ்சதா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வட்டா மாமே. மாமே, இது என்னோட ஃபர்ஸ்ட் வார்னிங். இதுதான் லாஸ்ட் வார்னிங்கும். போலீஸ்காரன் ஒருத்தனுக்கு புள்ளி வச்சுட்டா அவன் வாழ்க்கைக்கே முற்று புள்ளி வச்ச மாதிரி உன் மச்சனனோட வாழ்க்கை தொடங்கணுமா முடியணுமான்னு அவனையே முடிவு பண்ண சொல்லு. வட்டா? வேண்டாம், என்னை இனிமேல் இங்க வர வைக்காது. வேண்டாம் தேவா, இப்ப நான் இருக்கிற டென்ஷன்ல என்னால எந்த பிசினஸும் செய்ய முடியாது. ஏற்கனவே போலி மருந்து கேஸ்ல நான் சேஃபா இருக்கேனா இல்ல சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேனா எதுவும் தெரியல. இதுக்கு நடுவுல போதைப் பொருள் மேட்டர்ல நான் இன்வால்வ் ஆக விரும்பல. ரெண்டுமே ட்ரக் டீலிங் தான். எனக்கு ஒன்றும் இது புதுசு கிடையாது. பெரிய லெவல்ல இந்த பிசினஸ் பண்ற எல்லா குரூப்பும் நமக்கு பழக்கம். இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்களோட தான் நான் டீல் வச்சுப்பேன். ஆனா அதுவும் இப்போதைக்கு இல்லை. யார் போயிடுச்சு? எல்லாம் ஓட்டின்னு வரானுங்க. என்னாச்சு?
பார்த்து வர மாட்டா கண்ணு நான் பின்னாடியே வச்சுட்டு வரேன். பாப்பா அடிபட்டுச்சா? சும்மா லேசா தான் அடிபட்டிருக்கு. அப்படி யோ வண்டியில இருந்து சாவி அடியா. ஏய் நில்லுப்பா. இவன் நஷ்டஈடு கொடுக்காம போக விடாத. என்னப்பா என்ன ஓவர் என்ன சார் பிரச்சனை? ஒண்ணு இல்லப்பா, இந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாப்பா உன் வீடு எங்க? இல்ல அங்கிள், நான் நடந்தே போய்க்கிறேன். இல்ல நான் கொண்டு போய் விடுறேன். இல்ல பரவாயில்ல அங்கிள். இருக்கட்டும். உன் பேக் எங்க? நல்லா அம்மா துணிய ஊற வச்சுக்கிறியா? அத்த துவைக்க தாவல. நான் ஊற வைக்கல. ஒன்ன தாண்டிய போய் துவைப்பா. அம்மா நான் தான் துணியை ஊற வச்சேன், நான் போய் துவைச்சுடுறேன். பாட்டியே நீதான் ஏதோ வேலையா இருந்துனுக்கிறியா? அது போய் துவைக்கிட்டான். ஏன் செய்யட்டுமே? இந்த வீட்ல வள்ளிகண்ணு தான் சோறாகணும், வள்ளிகண்ணு தான் துணி துவைக்கணும். அல்லா வேலையும் என் தள்ள கட்ட, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. அம்மா என் வேலை முடிஞ்சிடுத்து, நானே போய் துவைச்சுடுறேன். எவ்வளவு முக்கியமான கதை புக்க பசினுக்குறேன் தெரியுமா? நல்லா பச்சு ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தா நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணேங்கறியா? போ கைவி. அம்மா இவங்க அப்பா ஒரு டாக்டர், இவங்க அண்ணன் ஒரு வக்கீல், இவ படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போறா. ஐயா படிச்சு கீச்சது போதா அப்பா போய் சமையல கவனிப்பா. என்னத்த சமைக்க சொல்ற? கரண்டி பிடிக்கிற கையே கலெக்டர் ஆவாதா? ஆமா நீங்க இத்த கலக்குங்க, அப்புறம் கலெக்டர் ஆகலாம். பாடி என்ன அது கார் வந்து நின்னுக்குதா? ஐயா ஒருவேளை ஆட்டோவை விட்டுக்கின்னு ஏதாவது லோன் போட்டு கார் வாங்கிக்கினானா? ஆறதே அம்மாடி அம்பிகா பாட்டி, நான் கார்ல வந்து இறங்கி நிக்கிறா. நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேனா, அப்ப இந்த அங்கிள் கார்ல வந்து என்னை இடிச்சிட்டாரு பாட்டி. என்னது இடிச்சினாரா?